Kawil, Kitaudan, Marmadesam. சொல்லுங்க திரு திவாகர், என்ன நடந்துச்சு? 2018 வந்துட்டு எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. ஸோ அதுல வந்து 4 monthsக்கு நான் வந்துட்டு டெம்பரரி மெமரி லாஸா தான் இருந்தேன். அப்பதான் வந்துட்டு நான் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல வந்துட்டு ரொம்ப வருஷமா எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் தான், ஒரு கோஸ்ட் இருக்கிறத வந்துட்டு யாரும் வந்து இது பண்ணல. ஸோ அப்ப நடந்த அந்த 4 monthsல நடந்த விஷயம் தான் வந்துட்டு எனக்கு இல்லைனாலும் மற்ற பார்த்த எல்லாருக்கும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு மிட் நைட்ல வந்துட்டு ஒரு ஆள் கையை பிடிச்சி நான் சுடுகாடு வரைக்கும் போயிருக்கேன். என் வீடுல இருந்து ஒரு 5 kilometers தான். அது ஒரு பொம்பளை இல்லை, என் கண்ணுக்கு நான் பார்த்த வரைக்கும். அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க வான்னு கூப்பிட்டாங்க. நானும் எஞ்சி யாருக்கும் தெரியாம வீட்ல இருந்து வெளியாகி மிட்நைட்ல வெளியாகி நடந்து போயிட்டேன். அப்படி இல்ல, அந்த மெமரி லாஸ் ஏறுதப்ப என் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. சோ அவங்க வந்து கூப்பிட்டப்ப அதுக்கு என் அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டேன். சோ அப்போ வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு முடி நீட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸ் வந்து முடி நீட்டா வச்சிருந்தேன். ஆனா அவங்க முடி ரொம்ப நீட்டா தான் இருந்துச்சு. நீட்டா இருந்துட்டு அந்த கோரப்பல்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது இருந்துச்சு. நான் நினைச்சேன் அது வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஆனா நெகம் இங்க எல்லாமே வந்துட்டு நீட்டா இருந்துச்சு, ரத்தமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் ரியலைஸே பண்ணேன் அது யாரு அப்படின்னு. ஸோ அது இதுல வந்துட்டு சொல்லுவாங்க ரத்த கா அப்படின்னு சொல்லிட்டு, ரத்த காட்டேரியா அதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணேன் அது யாரு அப்படின்ட்டு. ஆனா 4 monthsல வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. நான் மிட் நைட்ல நான் எஞ்சி எங்கெங்கயோ போறது, நான் கத்தி எடுத்து இது பண்றது. ஆனா என் பக்கத்துல ஆளு இருக்காங்க, கருப்பா ஒரு உருவம் நிக்கிறது. என் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா என் கண்ணுக்கு அது ஒரு ஆளா தான் தெரிஞ்சு, ஒரு பொம்பளாலா தான் தெரிஞ்சு. நிறைய வெட்டுக்காயெல்லாம் நானே பண்ணிக்கிட்டேன், நிறைய நடந்திருக்கு. அப்புறம் ஒரு வாட்டி அக்கா கூட சண்டை போட்டு, அக்கா எங்க போறேன்னு கேட்டதுக்கு நான் சுடுகாடு போறேன், அம்மா என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். அதுவும் 9 o'clock கிட்ட நைட் நடந்துச்சு. ஸோ அந்த நேரத்துல வந்து அப்பா அம்மா குறைஞ்சது ஒரு 18 பேர்கிட்ட என்ன பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு வந்து, அப்பயும் நான் என் அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் போய் ரொம்ப இதுவா நடந்துச்சு. 4 months வந்துட்டு நிறைய இஷ்யூஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு போய் எல்லாமே செஞ்சோம், சாமிதான் கும்பிட்டு. அதுக்கப்புறம் வந்து தாயத்தெல்லாம் போட்டாங்க. அப்ப நான் கேவ் ஆயிட்டேன். ஆனதுக்கு அப்புறமும் வந்துட்டு அதோட டார்ச்சர் இன்னும் இருந்துச்சு. என்ன மாதிரி டார்ச்சர்? மிட் நைட்ல வந்துட்டு நான் எப்பவுமே தனியா தான் படுப்பேன். மிட் நைட்ல வந்துட்டு கதவு வேகமா தட்டுறதும், காலை போட்டு சிலுக்கிறதும், அது மாரி நிறைய நடந்துச்சு. என் தூக்கத்துல கனவுல எல்லாம் வந்து. அப்புறம் நைட் நான் எப்ப வேலைக்கு மோட்டர் எடுத்து போனாலும் பின்னாடி வந்துட்டு ஒரு 8-10 பேர்கிட்ட உட்காந்தா ஒரு வெயிட் இருக்குமோ அந்த மாரி ஒரு வெயிட். பைக்ல. அப்ப நான் வந்துட்டு நைட்ல தான், நைட் ஷிஃப்ட் தான் என்னோட வேலையும். நைட் ஷிஃப்ட் ஒரு 12 o'clock தான் என் வேலை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நான் 11:30க்கு நான் வந்துட்டு வேலைக்கு போவேன், கிளம்ப வீட்ல இருந்து. என் வீட்ல இருந்து என் வேலை இடத்துக்கு வந்துட்டு ஒரு 1/2 an hour வந்துட்டு இருக்கும். ஸோ அப்ப நான் வேலை இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல அதே கருப்பு உருவத்தை நான் பார்த்தேன். அதே பொம்பளாலே அதே கருப்பு உருவம். நான் கிராஸ் பண்ணேன்னு என்னை பார்த்து திரும்பினதை வந்துட்டு நான் கண்ணாடியில இருந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு நிறைய இஷ்யூஸ் நடந்தது. என் வேலை இடத்துல வந்துட்டு என் காதுகிட்ட ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்டது. அப்படி இருங்க லைன்ல, பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
ராகவேல், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப நான் வீட்டுல சொன்னேன்மா, இந்த மாரி காதுகிட்ட வந்து ஏன் விட்டு போனேன்னு எனக்கு கேட்டுச்சுமா அப்படின்னு. அப்பதான் வந்துட்டு மறுபடியும் தாய்ப்பு போட்டவங்க கிட்ட போய் கேட்டப்பதான் நினைச்சு அது உன்னை வந்துட்டு பாயிண்ட் பண்ணிருச்சு, உன்னை எப்படியாவது வந்துட்டு அது கூட கூட்டிட்டு போயிருந்தோம் அப்படின்னு. ஸோ அதுகிட்ட இருந்து வேற ஒரு ஒரு ஆஃபியும் பிடிச்சிச்சு. எனக்கே தெரியாது, ஏன்னா வந்துட்டு அடிபட்டுல மிடில் ஓப்பலங்கட்டா அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிருந்தேன். ஸோ அப்ப என்னோட ஒரு ஃபேமிலி எதுன்னு எனக்கே தெரியாம இருந்துச்சு. நிறைய இடத்துல சாமி பார்த்து நிறைய இடத்துல இது பண்ணி அப்பதான் கடைசி எனக்கு தெரிய வந்துச்சு அது என்னையே வாங்குறதுக்கு தான் வந்துட்டு அது என் கூட நின்று இருக்கு. ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னுக்கே அது என்ன ஃபாலோ பண்ணிருக்கு. ஆனா எனக்கு தெரியல, என் ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்துருக்காங்க. நான் ஒரு இடத்துல பெட் ஷாப்ல வேலை செஞ்சேன். ஸோ பெட் ஷாப்ல வந்துட்டு ஏற்கனவே இருந்த இடம் வந்துட்டு அது ஒரு மளிகை சுடுகாடுன்னு சொன்னாங்க. அது ஒரு அங்க வேலைக்கு பூந்து ஒரு ½ இயர் கழிச்சுதான் வந்துட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு. நைட்ல வந்துட்டு எல்லாம் சாப்பாடு போடும்போது பின்னாடி யாரோ போறது வர்றது நானே கூட்டாளி தான் அப்படின்ட்டு. ஆனா வந்துட்டு இதெல்லாம் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது இதுதான் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, நீ வேலைக்கு போகும்போது உன் பின்னாடி வந்துட்டு ஒரு ஆள் போறதை நாங்க பாக்குறோம், ஆனா அது வீட்டுக்குள்ள வர முடியல, வெளியே நிக்குது, கருப்பு உருவம் தான் அப்படின்னு. விபத்து கூட இந்த உருவத்தினாலதான் நடந்ததா இல்ல அது அது உருவத்தினாலதான் நடந்தது. அது என்ன ரீசன் எனக்கு வந்துட்டு சரியா தெரியல. ஆனா வந்துட்டு நான் அடிப்பட்ட இடம் வந்துட்டு சாமி இதெல்லாம் பார்த்து எங்கேயும் பார்த்துட்டு ஒரு ஹிந்து முஸ்லீம் கிட்ட நாங்க பார்த்தோம். அப்பதான் வந்து சொல்லிச்சு, நீ அடிப்பட்டோடனே உனக்கு ரத்தம் வெளியாச்சுல, ஸோ அதுக்கு பசி, அதனால உன்னையே வந்துட்டு எய்ம் பண்ணிச்சு எப்படியாவது ஒன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு. அதனாலதான் இத்தனை நாள் டார்ச்சர், கையெல்லாம் வெட்டி பெரிய தாய்த்துலாம் போட்டு கைக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி நிறைய டார்ச்சர் 4 மாசம் அது கூட நான் குடும்பம் நினைச்சிட்டேன்றதுதான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அந்த 4 மாசமும் வந்துட்டு யாரு என்ன கொல்லணும்னு இருந்தாங்களோ அவங்க கிட்ட நான் ஃபேமிலியா ஒரு ஃபேமிலி மேனா பழகிட்டு என் ஒரிஜினல் ஃபேமிலி என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சு. அம்மா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா என் காதுகிட்ட வந்துட்டு இல்ல நீ சாப்பிடாத, அவங்க சோறுல விஷம் கலக்குறாங்க, உன்னை சாவடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது. அம்மாவும் வந்துட்டு அம்மா, என் தங்கச்சிங்க 2 பேரு, இவங்க எல்லாருமே என் கொலைகாரங்களா தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த 4 months கிட்ட. ஆனா இந்த உருவம் வந்து உங்களுக்கு அம்மா மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்துட்டு அம்மா யாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. நான் அடிப்பட்டப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அம்மா தான் கூப்பிட்டேன், அதனால வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியல, இது எனக்கு அம்மாவா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு மெமரி லாஸா இருந்தவன்கிட்ட, ஒரு லாஜிக்கா திங்க் பண்ண ஒரு மெமரி லாஸா இருந்தவங்க கிட்ட வந்துட்டு யாராவது நானும் அம்மான்னு சொன்னா அவங்க கண்டிப்பா நம்பிடுவாங்கன்ற அந்த ஒரு கேட்டகரி ஸ்டைல்லயா இருக்கலாம் அப்படின்னு. பேய் கூட இப்பெல்லாம் யோசிக்குது அப்படின்னு இப்போ உள்ள காலகட்டம் வந்துருச்சு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்ல இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவேல், இது மர்ம தேசம். திரு வெங்கு அவர்களே, என்னதான் நடந்துச்சு? ஓகே கீதா, பிகாஸ் என்னன்னா முதல்ல வந்து இந்த பேய் கதை வந்து டோன்ட் பிலீவ், நான் நம்ப மாட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து எனக்கு சொந்த வாழ்க்கையில் நடந்துச்சு. அதாவது ஒரு 1987 சம்திங் எங்கள் வீடு வந்து சென்ட்ரூரில் இருந்துச்சு. தத்து சொன்னா ஒரு 6 something போல் நான் வந்து என் சிஸ்டரை ஏசிட்டேன். ஸோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நேராக வீட்டை விட்டு ஓடி போனாங்க. ஓடி போனோம். தென்
she went up to 15th floor in one of the flats. She wanted to commit suicide. So I got shocked. So we managed to save her lah. On that particular day, save பண்ணனும். Hospital போய் admit பண்ணனும். She was under coma stage இருந்தோம். என்ன செஞ்சாங்க, அவங்க டக்குன்னு ஒரு 12 o'clock போல ஏஞ்சிட்டு அந்த சீன மியூசிக் கேட்டுட்டு அப்படியே கை தட்ட கிளம்பிட்டாங்க. அவங்க ஏன் கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க? 15th ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்களா? No உழுவல. ஆனா we managed to save her. So they put in வார்ட்ல போட்டு ட்ரிப் ஏத்தினாங்க. ஆனா ஏன் கோமா ஸ்டேஜ்? அப்புறம் கொஞ்ச நேரம் not coma stage, maybe an panicness la, panic, unconscious la. Okay. So ஒரு 12 மணி போல அவங்க ஏஞ்சி அந்த சீன பாட்டு, அந்த சீன மியூசிக் அடிப்பாங்களே, அந்த சாவு மியூசிக் அடிப்பாங்களே, டங் டங் டங்னு ஏஞ்சிட்டு கை தட்ட கிளம்பிட்டாங்க. கை தட்ட கிளம்பணும். தென் நானும் என் மச்சானும் தான் அங்க இருந்தோம். அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இது செஞ்சோம். அப்ப நம்ம ஃபேமிலி எல்லாம் போய் ஒரு சாமியாரை பார்த்தோம். அவங்க எடுத்துன்னு 10 சொன்னாங்க. ஒரு நிமிஷம். ஆனா அந்த சைனீஸ் பாட்டு வந்து எங்க இருந்து வந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல கேக்குதா? ஆனா ஹாஸ்பிட்டல் வந்து அந்த சீன சாவு செத்துட்டாங்க யாரோ. ஆனா ஜிஹெச்ல வந்து ஆள் செத்தனும். அவங்க வந்து எஞ்சி போய் மியூசிக் கட்டணும் சந்தோஷமா கை தட்டுறாங்க. அப்ப நான் கிட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு அதாவது சீன சுயராய்ஸ்லாம். அப்ப நான் சொன்னேன், வாட் இஸ் திஸ், என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்போ எப்படி சடன்லி வந்து சீன ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னு. தென் போய் நம்ம சில சாமி பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தா அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இது வந்து அந்த 7 மணிக்கு அவங்க அந்த 7 மணிக்கு முன்னாடிக்காரவங்கலாம் சாமி கும்பிடும்போது அந்த அசாவா அதில் ஊதும் போது அந்த சீன வீடு வந்து அந்த நம்ம வீட்டு வரிசையில ஒரு சீன வீடு இருக்கு. அந்த சீன வீடு வந்து ஒரு சீனை செத்துட்டா, வயசான கேள்வி, அவ காமர்ஸ் ரோப்பை போட்டு வீட்லயே செத்துட்டா. ஸோ அதனால அது பூந்துருச்சு உடம்புலன்னு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து சாமியை பார்த்து அப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்சு அப்புறம் எல்லாம் நல்லபடியா வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு, அதுல தான் எனக்கு பேய் கதை நான் டக்குன்னு சொன்னேன். எனக்கு அதான் என்னோட இன்சிடென்ட்லாம். ஸோ அதுதான் எனக்கு. ஆனா இது என்னென்ன ரூட் ஆஃப் த ஸ்டோரினா எனக்கு கீதா, ஐ ஃபீல் தட் இந்த டைம்ல வந்து பர்டிகுலர் கேர்ள்ஸுங்க வந்து முடிய விரிச்சிட்டு வெளியே போகக்கூடாது. அது உண்மை. அந்த 7 மணிக்கு அந்த சாமி கும்பிடும்போது அந்த டைம்ல போகக்கூடாது. அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கீதா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க திரு யோகா, என்ன நடந்துச்சு? ஓகேக்கா, அன்னைக்கு வந்து நாங்க வந்து ஹவுஸ் ஸ்டேஷன் வேலை. ஸோ இப்போ நானே என் ஃப்ரெண்டு வந்து மணி ஒரு 8-8:30 மணிக்காக கிளம்பிட்டோம். ஓகேக்கா, எங்கள் ஹோம் டவுன் வந்து காலேஜ் டைம் வேலை வந்து அன்னைக்கு வந்து அலோ ஸ்டார்டட் ஆகிட்டேன். ஸோ ஹவுஸ் ஸ்டேஷன் வேலைக்கு நாங்கள் வந்து வெள்ளையாக கிளம்பி வெளியாயிட்டோம். வீட்டிலேருந்து மணி ஒரு 9-9:30 மணிக்காக வெளியாகி, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போதும் வந்து மூவி பார்த்தாங்கன்னா தூங்க மாட்டாங்க. ஃபோனில் படம் பார்த்தாங்கன்னா தூங்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் என்ன நடந்துச்சுக்கா, நான் இப்போ வந்து லோரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரைவ் பண்ணுவாங்க, நான் தூங்கிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தூங்க மாட்டாங்க. ஸோ அவங்க நார்மலாகவே வந்து மூவி பார்த்துக்கிட்டே ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க, ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த டைம் இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம், 9:30 மணிக்கு வெளியாகி 10-10:30 மணிக்கு தான் வந்து எங்கள் காலேஜ் டைமில் வந்து டிபி ஒரு பாலம் இருக்கும். அந்த டிபி போன பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் பார்க்கிங் போட்டு தூங்கிட்டு இருந்தோம். தூங்கி கொஞ்சம் ஏறிச்சோடனே திருப்பியும் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சோன்னேக்கா, இங்கேருந்து பாதி தூரம் போயிட்டோம், பீடர் வரைக்கும் போயிட்டோம். பீடரில் போயிட்டு என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸு தூங்கலை, கண்ணு திறந்து தான் இருந்துச்சு, நான் தூங்கிட்டு இருந்தேன்.
என்னமோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்ததுக்கா லோரி வந்து அடிபட்டுட்டே போய்கிட்டு இருக்கேன் டிவைடர்ல ஹைவேல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களாம் கண்ணு திறந்துதான் இருக்கு, அவங்க டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவருக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கு? அப்ப அவரு லோரியில 2 பேர் தான்க்கா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ப என்ன இருந்துச்சுன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கையை வச்சு அவர் வந்து எழுப்பின பிறகுதான் அவர் வந்து அவருக்கே தெரிஞ்சு லோரி அடிபட்டு இருக்கு, அதை அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். திறந்துகிட்டே தூங்குறாரோ இல்லக்கா, முதல்ல நாங்க போய் அப்படிதான் நினைச்சோம். செகண்ட் வந்து என்னன்னா வந்து நாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு, சம்பவம் நடந்த பிறகு அப்ப நான் ஃப்ரெண்ட்ஸை எழுப்பினோடனே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கிங் போட்டு இறங்கி பார்த்தோம். லோரி பாதி ஃபுல்லா அடிபட்டு. அந்த டைம் வந்து எங்களுக்கு பயம் வரல, எங்க 2 பேத்துக்கு உடம்பு சிலுத்துச்சுக்கா. இறங்கினோடனே உடம்பு ஒரு மாதிரி சிலுத்துச்சு. எங்களுக்கு வந்து தெரியல அங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூங்கல, அவர் முடிச்சுட்டுதான் இருக்குங்கக்கா. மணி விடிய காலம் ஒரு 2-2:30 மணி இருக்கும். ஸோ அப்ப நாங்க என்ன பண்ணோம், சரி ஏதோ நடந்துச்சு போலன்னு சொல்லிட்டுக்கா. அப்ப வந்து எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மறுநாள் காலையில மினிமம் எனக்கு மத்தியானம் ஒரு 2-2:30 மணிக்கு மேலதான் அங்க என்ன நடந்துச்சு சம்பவமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி போய் அடிச்சோம், என்ன நடந்துச்சு நினைச்சோம். அப்ப நாங்க அங்கேயிருந்து கிளம்பி வரப்பதான் நாங்க அடிப்பட்ட இடம் பாத்துக்கிட்டே வந்தோம், எப்படி போய் அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வரப்பதா நாங்க அடிப்பட்ட இடத்துல அங்க ஒரு கண்ணாடி தான் செதறி கிடந்துச்சு. கரெக்டா அந்த இடத்துல நாங்க அடிப்பட்டோம். நாங்க வரப்பதான் பார்த்தோம். அந்த இடத்துல நான் ஒரு பெரிய உருவத்தை ஒண்ணு பார்த்தேங்க, கருப்பு கலர்ல லோரியோட உயரமா, கருப்பு கலர்ல இருந்துச்சு, லோரியோட உயரமா இருந்துச்சு. அதை பார்த்தானே என் உடம்புலாம் சிலுத்துருச்சு. நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொன்னா அந்த ஃப்ரெண்டு சொன்னாரு, இதை பத்தி பேச வேணா, நம்ம எதாவது வீட்டுல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா லோரி ஓட்ட முடியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருந்து முடியுமா வீட்டுக்கு போய் சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தான் இருந்தோம். அப்ப வீட்டுக்கு போனதான் ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு சொன்னாங்க, ஆமா ஒரு ஆத்மா தான் உங்களை டேட்டே வந்து தள்ளி விட்டுருச்சு அப்படின்ட்டாங்க. அந்த உருவத்தை நான் பார்த்தேன்னா ஃபுல்லா பிளாக் கலரு, லோரியோட உயரமா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த பக்கத்துல. ஆமாக்கா. உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியுமா ஆக்சுவலி இதான் நடந்துச்சு? அவர் என்னதான் சொன்னாரு? அவரு சொன்னாரு தெரியல, ஆனா உருவம் எப்படி இருந்துச்சு நீ சொல்லு அப்படின்னா நான் உருவத்தை சொன்னேன்க்கா. உருவத்தை சொன்ன பிறகுதான் அவர் சொன்னாரு தெரியல, அது அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான். அப்ப நான் ஒரு இடத்துல போய் சாமி பாக்குறப்பதான் அவங்க சொன்னாங்க அதுதான் தள்ளி விட்டுருச்சு. அது வந்து எங்கேயோ வந்து நாங்க ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டு தூங்கணும்னு சொன்னோம் தெரியுமாக்கா, அங்கேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சோம். அவ்வளவு தூரம் எங்க கூட தான் இருந்துச்சா, அது எங்களுக்கே தெரியல. சோ அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது உங்க ஃப்ரெண்ட் கண்ணு திறந்து இருந்துச்சுல, சோ அவர் என்ன சொன்னாரு? நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரா, இல்ல எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாரா? அவருக்கே தெரியலதான். நான் அவர் எழுப்பின பிறகு அவர் என்ன கேட்டார், என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு என்னையே கேட்டாரு. அப்பதான் சொன்னேன் லோரி இடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போயிட்டு நிப்பாட்டினானே தான்க்கா. இறங்கி பார்த்தோம், லோரி பாதி அடிபட்டுச்சு. ஒரு சைடு டிரைவிங் சைட்டு சிலிண்டர் சைட்டு ஃபுல்லா அடிச்சிருச்சு. நல்ல வேளை உங்க உயிருக்கோ மத்த உயிருக்கோ இன்னும் நடக்காம போனுச்சு. ஆமாக்கா. பட் அந்த உருவம் எனக்கு தெரியல, அது என்ன உருவம்னு. பிளாக் கலரா தான் இருந்துச்சு. முகம்லாம் தெரியல, முகம் எதுவுமே தெரியலக்கா. ஆனா ஒரு ஆம்பளை உருவம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.